தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மேற்கு வங்க மாநிலமே அதிர்ந்து போயிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய பேரணியை திரட்டி கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கான எச்சரிக்கையும் கொடுப்பதற்காக பயணப்படுகிறார் அப்படிங்கிறது தான் செய்தியாக மாறி இருக்கிறது. நேற்றிலிருந்தே அது பரபரப்பான விஷயமாக, ஏன்னா அங்கே ஏற்பாடுகள், அதற்கான தடை, இன்னொரு பக்கம் அதை எப்படியும் முழுக்க முழுக்க நாங்கள் தடுத்தே தீருவோம் அப்படிங்கிற வகையில் எதிர்ப்பு எச்சரிக்கை என்று பாஜக தரப்பு பேசுவது அப்படின்னுட்டு மேற்கு வங்கமே ஒரு போர்க்களமாக மாறுவதற்கான தோரணை இப்போது உருவாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில்? தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டம்னா, மேற்கு வங்கத்தில் நான் தனியாக நின்று ஒரு வாக்காளரை கூட நீங்கள் கை வைக்க விட மாட்டேன்னு களத்துக்கு இறங்கி தெருவில் நடக்க தொடங்கி இருக்கிறார் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள். மேற்கு வங்கத்தினுடைய அரசியல், குறிப்பாக பாஜக இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய எழுச்சி, ஒற்றுமையை நாங்கள் எஸ்ஐஆரோட கொண்டு வந்து பொருத்துகிறார்கள் என்பதே மிகப்பெரிய அபாயகரமாக மாறி இருக்கிறது. என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் ரவுண்ட் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது முதற்கட்டமாக 12 மாநிலங்களில் அமல்படுத்துகிறார்கள். 12ல் சிலது மாநிலம், யூனியன் பிரதேசம் அப்படின்னு. இதில் தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. வழக்கு தொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்றைக்கு தொடங்குகிறதோ அன்றைக்கே எனது தலைமையில் பேரணி அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு வெஸ்ட் பெங்கால் ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸோட ட்வீட்டை பார்க்குறோம். திரிணாமுல் காங்கிரஸ் கியர் அப் ஃபார் மகாமிச்சில் அவர் ஹானரபிள் சேர்பர்சன் மம்தா அண்ட் ஹானரபிள் ஜெனரல் செக்ரட்டரி ஸ்ரீ அபிஷேக் பானர்ஜி will hit the streets on 4th November 2025 fighting once again for the rights of people. The so-called special index revision is actually silent invisible rigging. அமைதியான முறையில், வெளியில் தெரியாத அளவுக்கு வாக்காளர்கள் இந்த தேர்தலுடைய முறையை டேம்பர் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இது இருக்கிறது. வாக்கு திருட்டோட மற்றொரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. நோ ஸ்டோன் வி வில் லீவ் நோ ஸ்டோன் அன்டோல்டு. எதையும் நாங்கள், அதாவது இதற்கு எதிராக இந்த போராட்டத்தில் நாங்கள் எதையும் மிச்சம் வைக்காமல் போராட போகிறோம். எல்லா எலிஜிபிள் ஓட்டரும் உள்ள வைக்கணும், யாரையும் நீக்க விட மாட்டோம். ஃபார் அவர் பீப்புள் வி வில் கிவ் ஆல். நம்முடைய மக்களுக்காக, இந்த வங்காள மொழி பேசக்கூடிய வங்க மக்களுக்காக அனைத்தையும் நாங்கள் கொடுப்போம். இந்த உடல், பொருள், ஆவின்லாம் பேசுவாங்க இல்லையா, இது அனைத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு அதுக்கான போஸ்டரையும் அவங்க டிசைன் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. மகா மிச்சில் அப்படின்ற வகையில், மிஷில் அப்படின்னுட்டு 8 அப்படிங்கிற அந்த போஸ்டரையும் பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி மிக முக்கியமான ஒரு கேள்வியை இப்போது எழுப்பியிருக்கிறார்கள். அதில் அவங்க கட்சியினர் அடுத்தடுத்து எழுப்பியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது, மம்தா பானர்ஜி தரப்பிலிருந்து என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, மேற்கு வங்கத்தில் இருந்தால் 53,000 பூத்துகள் இருக்கிறது. இந்த 53,000 பூத்துக்கும் அவர்கள் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள். எதற்கு அப்படின்னா, அந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்தந்த பூத்தில், அந்தந்த வார்டில், பகுதிக்குள்ளே தான் இருக்கணும். எஸ்ஐஆரை பார்க்குறோம்னு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பிஎல்ஓ சொல்ல வராங்கன்னா நீங்கள் கூட போகணும். ஒவ்வொரு வீடாக அவங்க கூட போங்க. அவங்க கேட்கறது என்னன்னு மக்களுக்கு சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சு அந்த பேர் சேர்க்கறதுக்கான படிவத்தை ஃபில் பண்ண உதவி பண்ணுங்க. நீங்க வாங்கி பண்றது இல்லை, பண்றதுக்கு உதவி பண்ணுங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ கொடுங்க. நீக்குவாங்கன்னா எப்படி நீக்க முடியும்னு அங்கே நீங்க அந்த மக்களுக்காக கேளுங்க. இப்படி மேற்கு வங்க மாநிலம் முழுக்க இருக்கிற ஒரு பூத்து விடாம, ஒரு வார்டு விடாம அத்தனை இடத்திலும் கழக தொண்டர்கள் போகணும் அப்படின்னு கட்சியினுடைய தொண்டர்களை போக சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் ஏற்கனவே இதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. இது கிரவுண்டுக்கு நீ வரும்போது உன்னை நான் ஃபேஸ் பண்றது. பட் அதற்கு முன்பாக இது மக்களினுடைய எதிர்ப்பு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்கான இந்த முயற்சி. இதில் எலெக்ஷன் தொடங்குவதற்கு முன்பாகவே, எலெக்ஷன்கிறத விட எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவுக்கு சீட்டிங் நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இப்போது பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்கார்களா? இது எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டுகள் எண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே தான் ஒரு முக்கியமான ஹைலைட் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிக்க. இப்போ எஸ்ஐஆர் என்ன பண்ணுறாங்க, 2002 வாக்காளர் பட்டியலை நாங்கள் வெளியிட்டு அதை 24 மேட்ச் பண்ணி இருக்கிறவங்கள அப்படியே வச்சுக்கலாம், அவங்ககிட்ட செக் மட்டும் பண்ணிட்டு சேர்த்துப்போம், இல்லாதவங்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், அப்படின்லாம் பல கதைகள் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ 2002 தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியல் யார்கிட்ட இருக்குங்கிற கேள்வி இருக்குது. எல்லா கட்சிகளும் வைத்திருப்பார்களா? 23 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷனுக்கு அவங்களே இப்போ பூத் ஏஜென்ட்டாக பணியாற்றிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த லிஸ்ட்டை இப்போ யார் எடுத்து பத்திரப்படுத்தி பைண்டு பண்ணி வீட்டில் லைப்ரரியிலையோ இல்லை பழைய இதில் பரன் மேலேயோ அலமாரியிலையோ வச்சுருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, தேர்தல் ஆணையம் இதுதான் 2002 லிஸ்ட்னு எதை கொடுக்குதோ அதுதான் அங்கே பட்டியலாக இருக்கும்னு ஒரு நிலை வருகிறது. இந்த இடம் மிக மிக முக்கியமான ஒரு சிக்கலாக மாறுது. இதில்
அங்கே பாரு அங்கே திரிணாமுல் கட்சியில் ஒருத்தர் இருந்திருக்காரு, எது 2002 லிஸ்ட்டை வீட்டில் வச்சுருந்துருக்காரு. அவர் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு சிக்கலை கிளப்புறாரு. என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கூமா அப்படிங்கக்கூடிய ஒரு மாவட்டம், அந்த கூமா அப்படிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்து மாவட்டம் இல்லை, அது வந்து எங்கே இருக்குன்னா ஹவுரா பகுதியில் இருக்குது. இந்த ஹவுரா பகுதியில் இருக்க கூமா கிராம பஞ்சாயத்தில் அதில் ஒரு பூத் நம்பர் இருக்குது 159 நினைக்கிறேன். அங்கே ஒரு அசோக் நகரில் 159வது பூத் வார்டு. இந்த வார்டில் ஒருத்தர் கூட இல்லைன்னு 0ன்னு தேர்தல் ஆணையம் 2002 லிஸ்ட்டுன்னு இப்போ ஒன்று அப்டேட் பண்ணுது. ஒரு வார்டில் மொத்தமாக 0 பேர் தான் இருந்தாங்கன்னு அது காட்டுது. இப்போ இந்த 2002 லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு மேற்கு வங்கத்தை சேர்ந்த இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பார்த்தா அங்கே அன்னைக்கு ஏறத்தாழ இருந்தவங்க இன்னைக்கும் இருக்கிறவங்க ஒரு 900 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு அங்கே 900 பேர் இருந்தது உண்மை, ஓட்டை நாங்கள் செக் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அங்கே போய் நேரில் கேட்டு ஆமாங்க நாங்கள் 20-30 வருஷமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோங்கன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இவ்வளவு பேர் உயிரோடு இருக்கும்போதே 2002 லிஸ்ட்டில் அங்கே யாருமே இல்லை, நீங்கள் லிஸ்ட்டை போடுறீங்கன்னா எஸ்ஐஆரை தொடங்குவதற்கு முன்பாகவே வாக்கு திருட்டை தொடங்கி விட்டீர்கள்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறது. குணால் கோஷ் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை பொது வெளியில் கொண்டு வந்து கட்சியின் சார்பில் அவர் தான் முன் வச்சார் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி. அப்போ இப்படியான ஒரு சூழல் எப்படி உருவாகிறது, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இதனோட நீட்சியாக நம்ம பார்க்க வேண்டியது, பாஜகவினர் இதை வந்து வேக வேகமாக ஆதரிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து பேசலை, பாஜகவினர் ஆதரிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆதரிக்கிறாங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தயவு பண்ணி உள்ளே போகாதீங்க, ஏன்னா எந்த அளவுக்கு எச்சரிக்கைகள் வருதுங்கிறத பார்க்கணும். பாஜகவினுடைய மேற்குவங்க பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஜெகநாத் சர்க்கார் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏஎன்ஐல ரிப்போர்ட் ஆகிருக்கிறத பாருங்கள். அவர் இதை எதில் கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படின்னா, எஸ்ஐஆர் என்பது ஹிந்துஸ்தானினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடியதுங்கிற வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏஎன்ஐல. ஸ்பெஷல் பிஜேபி லீடர் ஜெகநாத் சர்க்கார் சேஸ் there should be SIR because the future of Hindustan can be only decided by the citizens here, not by any outsider அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு. வெளியிலிருந்து வந்த குடியவர்கள், ஊடுருவல்காரர்கள் இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிடக்கூடாது, இந்த மண்ணினுடைய குடிமக்கள் முடிவு பண்ணணும்னு கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அஃப்கோர்ஸ் அவங்க ஹிந்துஸ்தான் அவர் சொல்லியிருந்தாலும் கூட, ஹிந்துஸ்தானின் எதிர்காலம்னு சொல்லியிருந்தாலும் கூட, ஊடுருவல் ஒரு சிக்கல் தானே, அது ஒரு பிரச்சனை தானே, அதை நீங்கள் எதிர்க்கக்கூடாது, வேறு இதில் இருந்து வரவங்களுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இல்லாமல் வாக்குரிமை கொடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப நியாயமான கருத்து தான். நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, வங்கதேசம் நம்முடைய பங்களாதேஷ் 5 மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்திருக்கிறது. இந்த 5 மாநிலங்களில் ஏன் மேற்குவங்க மட்டும் டார்கெட் செய்யப்படுகிறதுங்கிற கேள்வி இருக்குது. இதை விட முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? வாக்காளரை திருத்தணும், பட்டியலை திருத்தணும். ரொம்ப நியாயமானது, தேவையானது. சராசரி சாமானிய மக்கள் அது தேவைதானங்க. ஏன்னா எப்படி நீங்கள் ஓட்டு ஒவ்வொரு முறையும் இருக்காங்களா, இறந்துட்டாங்களா, புதுசாக செகண்ட் மாதிரிலாம் செய்கிறது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2026 தேர்தல் வரக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி, இந்த 4 ஸ்டேட்டுக்கும் எஸ்ஐஆரை உடனே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னா இன்று காலையிலேருந்து அமல்படுத்தப்பட்டிருக்குன்னா, இதில் ஏன் அஸ்ஸாமை மட்டும் பிஜேபி விட்டுருக்குன்னு கேள்வி வருது, அல்லது தேர்தல் ஆணையம் ஏன் விட்டுருக்குன்னு கேள்வி வருது. ஏன்னா அஸ்ஸாமில் 10 வருஷமாக பாஜக ஆட்சி இருக்குது. ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் பாஜக விரும்பியதை போல, நினைத்ததை போல எல்லாவற்றையும் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்துல தேவையில்லைங்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து விட்டதா? ஏன்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிக கொடுமையான காரியங்களாக இருக்குது. இந்த நாட்டுக்காக கார்கிலில் போரிட்ட வீரரை கொண்டு போய் அவர் இஸ்லாமியர், அவர் இங்கே தான் பிறந்தாரான்னு தெரியலங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு கிளப்பி, அதற்கு பிறகு அவரை கொண்டு போய் கேம்பில் அடைக்கக்கூடிய, நாட்டுக்காக இராணுவத்தில் பணியாற்றி போரிட்ட வேட்ரனை கொண்டு போய் கேம்பில் அடைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கான வேலைகள் இந்த மண்ணில் நடந்ததற்கு நம்ம வெட்கப்படணும். அசாமில் அதை பாஜக தன்னுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்திற்குள் அதை நடத்தும் போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது மிக முக்கியமானது. ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல் தவறாக அவரை சொல்லுச்சு அப்படின்னா, ஏங்க இந்த நாட்டுக்காக இராணுவத்தில் போராடினவரை கொண்டு போய் அவர் இந்தியரே கிடையாது நீங்கள் கேம்பில் அடைப்பீங்கன்னா அதை விட வேறு என்னங்க வேணும்? இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை ஏற்கனவே அசாமில் செய்து வைத்ததன் காரணமாக அங்கு எஸ்ஐஆர் தேவையில்லை என்கிற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்களாங்கிற கேள்வி வருது. அப்போ நீங்கள் அவுட் சைடர் பிரச்சனைனா 5 ஸ்டேட்லையும் உடனடியாக ஃபில்டர் எடுத்துருக்கணும். ஏன்
ஏன் நீங்கள் மேற்கு வங்கத்தை மட்டும் குறி வைக்கிறீங்கிறதற்கு ஹிந்துஸ்தானுடைய எதிர்காலங்கிற இடம் தான் நமக்கு சிக்கலாக இருக்குது. இதனோட சேர்த்து எஸ்ஐஆர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் டெட் ஓட்டர்ஸ் என்பதை தாண்டி ஹிந்து அவேக்கனிங்கை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது அதுக்கு சம்மந்தமில்லாத இடத்துல சுவேந்து அதிகாரி நுழைத்திருக்கிறார். எஸ்ஐஆரை கண்டு மம்தா பயப்படுகிறார், அவருக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. இந்த முறை இந்துக்களின் எழுச்சி இருப்பதன் காரணமாக அவர் தோற்பது உறுதி அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். ஆக மொத்தம் மம்தா பானர்ஜியை கடந்த 3 முறை ஆட்சியில் அமர்த்தியதும் இந்துக்கள் தாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொண்டு போய் நீங்கள் நேரடியாக ஹிந்து விரோதி நிப்பாட்டுறதை தாண்டி அவங்களுக்கு அரசியல் இல்லை. இந்த முறை இந்துக்களின் எழுச்சி இருப்பதன் காரணமாக அவர் தோற்பது உறுதி அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். ஆக மொத்தம் மம்தா பானர்ஜியை கடந்த 3 முறை ஆட்சியில் அமர்த்தியதும் இந்துக்கள் தாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொண்டு போய் நீங்கள் நேரடியாக ஹிந்து விரோதி நிப்பாட்டுறதை தாண்டி அவங்களுக்கு அரசியல் இல்லை. இதில் இன்னொன்று, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை வீடு வீடாக போய் நீங்கள் கூட நில்லுங்கன்னதுக்கு பாஜக தரப்பிலிருந்து மிரட்டல் வந்திருக்கிறது. என்ன மிரட்டல் வருது அப்படின்னா, முன்னாள் பாஜகவினுடைய முன்னாள் எம்பி சுபாஷ் சர்க்கார் நினைக்கிறேன், அவர் ஒரு இடத்த சொல்கிறாரு, உங்களுக்கு ஏங்க இந்த வேலை, நீங்கள் யோசிங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் நாம் ஒரு உதாரணத்துக்கு அதை மேட்ச் பண்ணுறோம். திமுக இப்போ எதிர்க்குது, வீட்டுக்கு வீடு வர்றாங்கன்னா நீங்கள் கூட போய் நிலுங்கன்னு சொன்னால், அதிமுக அவங்களுக்கு மேலே பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதை தான் அங்கே நடத்துகிறாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, ஆளுங்கட்சி திரிணாமுல் கட்சி. உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்தால் அவங்க வீடு வீடாக போய் பார்த்துப்பாங்க, நீங்கள் ஏன் கூட போகிறீங்க? இதோடு நின்றுருந்தா பரவாயில்ல. அடுத்தது சுபாஷ் சர்க்கார் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் நீங்கள் வரும்போது அவங்க பேசும்போது நீங்கள் குறுக்க போய் நிற்காதீங்க. ஏன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு பாதுகாப்புக்கு கூட துணை இராணுவ படை வரும். அந்த துணை இராணுவ படை கையில் சும்மா இருப்பாங்களா? லட்டி வச்சுருப்பாங்க, கன்று வச்சுருப்பாங்க, இன்னும் சில விஷயங்களெல்லாம் பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்க. லா அண்ட் ஆர்டர் கட்டுப்பாடுங்கிற வகையில் நீங்கள் இவங்ககிட்ட போய் சண்டை போட்டிங்கன்னா அவங்க லத்தி சார்ஜ் பண்ணலாம், உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இராணுவம். அதை விட முக்கியம், ஃபயர் கீரை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்களாம் பரிதாபமாக சிக்கலாயிரும். எனவே நீங்கள் யாரும் போகாதீங்க, இதில் தலையிட வேண்டாம்னு திமுகவினர் மீது அக்கறையோட அதிமுகவினர் சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருப்பாங்க. பாஜக ஏறத்தாழ இராணுவம் உங்கள் மீது பயன்படுத்தப்படலாம், இதில் நீங்கள் தலையிடாமல் அமைதியாக இருக்கணுங்கிற வகையிலான மிரட்டலாக அதை பார்க்க வேண்டியிருக்கிறதாங்கிற கேள்வி இதோட சேர்ந்து வருது. அப்போ இதற்கான பதில் எங்கே இருக்குது, யார் சொல்ல போகிறாங்கிற அடுத்த கேள்வி எழுகிறது. இதற்கிடையில் இதற்கு பிறகு ஒரு 2 பேர் வரைக்கும், 2 அல்லது 3 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்க கேட்டால் எஸ்ஐஆர் குறித்த வதந்தியின் காரணமாக அவர்கள் பயத்தில் இறந்துட்டாங்கன்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு இது கொலையாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. இதற்கு பாஜக பொறுப்பேற்கணும் அப்படின்னு நம்ம எந்த வகையிலும் இது அதற்கான தீர்வு அல்ல அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மாதிரியான எண்ணங்கள் வேண்டாம். இது எதிர்த்து மிக நிச்சயமாக போராட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எதற்கும் அது தீர்வு அல்ல. அவங்க 3 பேர் தேடிக்கொண்ட முடிவுங்கிறது சரியானது அல்ல. அவங்க எதிர்த்து போராடிக்கணும், அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறத மீட்பதற்கான வேலைகள் என்னவோ அதற்கு கூட்டு பொறுப்பாக செஞ்சுருக்கணுங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவையாக இருக்குது. இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியின் மோட்டோவாக இப்போ என்ன மாறுதுன்னா, இதனுடைய அடுத்த கட்ட போராட்ட வழி எப்படி போகுங்கிறதுக்காக அவங்க டெல்லி சலோ இசிஐ கேரோ அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க. இனிமேல் அதாவது தொடர்ந்து இங்கே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது சிக்கல்களை மாநில தேர்தல் ஆணையம் செய்யும் என்று சொன்னால், நாங்கள் இப்போ எங்கள் பேரணி போகிறோம். எங்கள் மேற்கு வங்கத்தில் நாங்கள் அங்கே மைதான் பகுதியில் தொடங்கி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய இல்லம் வரைக்குமாக அங்கே நாங்கள் ஒரு பெரும் பேரணி போகிறோம். அடுத்தது நாங்கள் டெல்லி வருவோம். இங்கிருந்து அத்தனை பேரும் எங்களுடைய வாக்குகளை நீங்கள் குறிவைத்து நிற்கிறீர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு டெல்லி வருவோம். டெல்லியில் என்ன பண்ணுவாங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகம் வருவோம். சும்மா அங்கே போயிட்டு பிரதமர் அலுவலகம் முன்பு இல்லை ஏதாவது ரெட் ஃபோர்ட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே வேறு ஏதாவது இடத்த சுற்றி பார்த்துட்டு வர்றதில்லை. குத்துப் மினாருக்கு போயிட்டு அங்கே நாங்கள் எங்களுக்கான டார்கெட்ங்கிறது இசிஐ பில்டிங் தான். தேர்தல் ஆணையத்தை போய் இசிஐ கேரோனா உள்ளே போய் உட்காந்து முற்றுகை போராட்டம்னு எதையும் செய்ய விடாமல் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்கும் வரை நாங்கள் ஜனநாயக ரீதியிலாக உங்களை எதையும் செய்ய விட மாட்டோம். உள்ளே போய் உட்கார்ந்து ஏறத்தாழ உள்ளிருப்பு போராட்டம் அல்லது தர்ணா என்கிற ரீதியில் மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான அவங்க கட்சியினுடைய சார்பில் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்துக்கான ஒரு எச்சரிக்கையாக மூத்த தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இது வெறுமனே மேற்கு வங்கத்துக்கான சிக்கல் அல்ல. இதில் திடீர்னு சுவேந்து
அரசியல் அதிகாரி ஒன்று கேட்டார் பாருங்க, 12 ஸ்டேட்டில் நடக்குது, யாராச்சும் இதை பற்றி பேசுகிறாங்களா? மம்தா மட்டும்தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு டக்குன்னு கிளப்பிட்டாரு. ஏங்க, சென்னையில் இங்கே அனைத்து கட்சி கூட்டமே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டமே ஏதாவது 49 கட்சிகள் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அப்படிலாம் ஆட்களை சேர்த்துட்டோம்னா அவங்களும் நம்ம ஓட்டை பிரிச்சுருவாங்களோன்னு மம்தா கூட்டலாம் அவங்களுடைய அரசியல் கணக்கு. ஆனால் அதற்கான எதிர்வினைகள்ங்கிறது எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் போகிற போக்கில் அதை பாலிட்டிக்ஸாக அப்படி திருப்பி விட்டுற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறது. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கான பிரச்சனைகளை நோக்கி நிற்கிறது. ஏன்னா ஒரே கேள்விதான், இன்றைக்கு காலையிலிருந்து தேர்தல் ஆணையம் அந்த வேலையை தொடங்குது எஸ்ஐஆர்னா, தமிழ்நாட்டில் எங்காவது அதற்கு பயிற்சி கொடுத்தது தேர்தல் ஆணையம்னு? ஏன்னா அரசு அதிகாரிகள் தான் நீங்கள் பயன்படுத்தணும், ஆசிரியர்களையோ இல்லை அரசு பணியாளர்களையோ அரசு அதிகாரிகளை தான் பயன்படுத்தணும். நீங்கள் யாருக்குமே ட்ரைனிங் கொடுத்ததாவே ரிப்போர்ட்டாலே ட்ரைனிங்கே இல்லாமல் எப்படி நீங்கள் களத்துக்கு இறக்குவீங்க, எங்கிருந்து மொபைலைஸ் பண்ணி, இப்படி பல விஷயங்கள் சந்தேகத்துக்கு உள்ளான வகையில் இருக்கிறது. ஸோ அது ஒவ்வொன்றும் தெளிவுபட வேண்டும். ஒவ்வொன்றத்தையும் பார்த்து எதிர்கட்சிகள் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லாமல் போவது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து காட்சிகள் எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்தீர்கள் தமிழ் குரலோடு.